ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகள். இந்த நாளிலும் எபேசியர் 2வது அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். அனைத்தும் பெற்றோம் இயேசு கிறிஸ்துவினாலே என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த செய்தியை நமது நிலைமை எப்படி இருந்தது, கிறிஸ்து நமக்காக செய்தது என்ன, இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற ஸ்லாக்கியம் என்ன என்கிற 3 துணை தலைப்புகளின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அனைத்தும் பெற்றோம் அவராலே. நமது நிலையை குறித்து பவுலப்போஸ்தலன் எழுதும் பொழுது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். நமது நிலைமை, நாம் மரித்து கிடந்தோம். கிறிஸ்து நமக்காக செய்த காரியம், இரத்தம் சிந்தி நமக்காக அவர் மரித்தார் என்று வசனம் 13 சொல்லுகிறார். கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம் என்று சொல்லி வசனம் 3 நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சமாதான காரணராக நமக்காக கிறிஸ்து மாறினார் என்று வசனம் 14 கிறிஸ்து செய்த காரியத்தை சொல்லுகிறார். இஸ்ரவேலரோடு பங்கில்லாத ஒரு புறஜாதிகளாக இருந்தோம் என்று சொல்லி வசனம் 12 பவுலப்போஸ்தலன் நம்முடைய நிலைமையை குறித்து சொல்லுகிறார். யூத புறஜாதி வேறுபாட்டை தகர்த்து இருவரையும் ஒன்றாக்கினார் என்று வசனம் 14 16 வரையிலும் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவை சேராதவர்களாக இருந்தோம் என்று வசனம் 12 சொல்லுகிறார். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். எபேசு சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு அவர் எழுதுகிறார். நம்முடைய நிலைமை என்ன என்று சொல்லி, கிறிஸ்துவை சேராதவர்களாக இருந்தீர்கள். வசனம் 14 16 வரையிலும் சட்டத்தை ஒழித்தார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாக்குத்தத்தத்திற்கு அந்நியராக இருந்தோம் என்று வசனம் 12 குறிப்பிடுகிறது. இருதரத்தாரையும் ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்தார் என்று வசனம் 15 குறிப்பிடுகிறது. தேவனற்றவர்களாக இருந்தோம் என்று வசனம் 12 குறிப்பிடுகிறது. பகையை சிலுவையில் கொன்றார் என்று வசனம் 16 பார்க்கிறோம். நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம் வசனம் 12 பிரிவினை சுவரால் பிரிக்கப்பட்டவர்களாக இருந்தோம் வசனம் 14 தேவனுக்கு தூரமாக இருந்தோம் வசனம் 17 அந்நியரும் பரதேசிகளுமாக இருந்தோம் வசனம் 19 இது நம்முடைய நிலைமையாக காண்பிக்கிறார். கிறிஸ்து செய்த காரியங்களில் பகையை சிலுவையில் கொன்ற இயேசு கிறிஸ்து சமாதானத்தை அனைவருக்கும் அறிவித்தார் என்று வசனம் 17 நடுச்சுவரை தகர்த்தார் என்று வசனம் 14 18 வரையிலும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்று வசனம் 16 பார்க்கிறோம். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். மூளை கல்லானார். கிறிஸ்து நமக்காக செய்த காரியம். வசனம் 20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே அவர் ஒருவரே மூளை கல்லாயிருக்கிறார் என்று பவுலப்போஸ்தலன் எபேசு சபைக்கு கிறிஸ்து நமக்காக செய்ததை சொல்லுகிறார். இரத்தம் சிந்தினார், நமக்காக மரித்தார், சமாதான காரணரானார், யூத புறஜாதி வேறுபாட்டை தகர்த்து இருதரத்தாரையும் ஒன்றாக்கினார், சட்டத்தை ஒழித்தார், இருதரத்தாரையும் ஒரே புதிய மனிதனாக சிருஷ்டித்தார், பகையை சிலுவையில் கொன்றார், சமாதானத்தை அனைவருக்கும் அறிவித்தார், நடுச்சுவரை தகர்த்தார், தேவனுக்கு ஒப்புரவாக்கினார், மூளை கல்லானார் என்று சொல்லி எழுதுகிறார். இன்றைக்கு நமக்கு இயேசு கிறிஸ்து செய்ததினால் கிடைத்திருக்கிற ஸ்லாக்கியத்தையும் இந்த அதிகாரத்தில் பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார். தேவனால் அன்பு கூறப்பட்டோம் என்று 4வது வசனத்தில் சொல்கிறார். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே
தேவனால் அன்பு கூறப்பட்ட ஒரு சந்ததியாக மாற்றப்பட்டோம். கிறிஸ்துவுடன் உயிர்ப்பிக்கப்பட்டோம் என்று வசனம் 1:5 சொல்லுகிறார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று சொல்லுகிறார். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், கிறிஸ்துவுடன் உயிர்ப்பிக்கப்பட்டோம் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அவரோடு எழுப்பப்பட்டோம் என்று வசனம் 6 சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலத்தில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். வசனம் 6 உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டோம் என்கிற ஸ்லாக்கியத்தை கற்றுக் கொடுக்கிறார். விசுவாசத்தை ஈவாக பெற்றோம் என்று 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய செய்கையாக்கப்பட்டோம் என்று வசனம் 10 சொல்லுகிறார். அவருடைய செய்கைகளாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சமீபமானோம் என்று சொல்லுகிறார். வசனம் 13 முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று சொல்லுகிறார். பிதாவிடம் சேர்க்கப்பட்டோம் என்று வசனம் 18 சொல்லுகிறார். அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவினால பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம் என்று நமக்கு ஸ்லாக்கியம் என்ன என்பதை கற்றுக் கொடுக்கிறார். பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமானோம் என்று வசனம் 19 சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து தேவனுடைய வீட்டாராக மாற்றப்பட்டோம். கடைசியாக வசனம் 12 தேவனுடைய வாசஸ்தலமானோம் என்று அங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அனைத்தும் பெற்றோம் அவரால். நம்முடைய நிலைமை மரித்து கடந்த கோபாக்கினின் பிள்ளையாக, இஸ்ரவேலோடு பங்கில்லாத ஒரு புறஜாதியாக, கிறிஸ்துவை சேராதவர்களாக, வாக்குத்தத்தத்துக்கு அந்நியராக, தேவனற்றவர்களாக, நம்பிக்கை இல்லாதவர்களாக, பிரிவினை சுவரால் பிரிக்கப்பட்டவர்களாக, தேவனுக்கு தூரமானவர்களாக இருந்தோம். அந்நியரும் பரதேசிகளுமாய் இருந்தோம். அப்படிப்பட்ட நமக்கு இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதங்களினாலும் கிறிஸ்துவுக்குள் நம்மை ஆசீர்வதித்த தேவன் இந்த ஸ்லாக்கியங்களை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இதற்காக ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தி இந்த ஸ்லாக்கியத்தை நாம் அனுபவிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.